மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த அந்த கண்டென்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, விஜய் பேசிட்டாரு, முதலமைச்சர் விஜய் பேசிட்டாரு, தமிழ்நாட்டினுடைய சிஎம் பேசிட்டாரு, அப்புறம் தாவேகாவுடைய தலைவர் பேசிட்டாரு. இன்னும் என்ன சொல்கிறது, பேசிட்டாருங்க. பேசிட்டாரு ரொம்ப நேரம் பேசினார். நல்லா பேசினாரா? பார்த்தீங்கல்ல, நல்லா பேசினாரா? ஜோக் இல்லைங்க, விளையாட்டு இல்லை. மிக மோசமான, கேவலமான, ஒரு அசிங்கமான ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பார்னா, இன்றைக்கு திருச்சியில் பேசின விஜயனுடைய மூஞ்சை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு, முதலமைச்சர் என்றால் வெற்றி பெற்றவர்களாக முதலமைச்சராக உட்கார எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவங்களும் அவருக்கு தேவை, ஓட்டு போடாதவங்களும் அவர் தேவை. அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் தான் முதலமைச்சர். அப்போ முதலமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 21 நாளை நீங்கள் ஆட்சி நடத்திட்டீங்க. உங்கள் ஆட்சியில் தொடக்க நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 40 மரணங்கள், அதில் பாலியல் ரீதியான கொடூரங்கள், கொலைகள், கார் ஏற்றி கொள்றானுங்க. இளம்பெண்ணை கார் ஏற்றி சாவடிக்கிறான் சென்னை எவ்வளோ ஒரு பரபரப்பான நகரம், அங்கே அந்த வேலை நடக்குது. போலீஸ்காரனே சின்ன பையன் அவனை பாலியல் ரீதியாக மது வாயில் ஊற்றி, ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை ஒரு முக்கியமான ஹெட் கான்ஸ்டபிள் வேலியை பயிரை மேய்து. தொடர் மின்வெட்டு, தமிழ்நாடு முழுக்க தொடர் மின்வெட்டில் மக்கள் எல்லாம் அவதிக்கு ரோட்டில் போராட்டம் நடத்துகிறாங்க, குடி தண்ணீருக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, சாலையை மறிக்கிறாங்க, கழிவு நீர் பிரச்சனை இருக்குது, அடிப்படை வசதிகள் சுத்தமாக கிடையாது. ஏற்கனவே இருந்த எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் இழந்துட்டாங்க. விசிலுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் ஏண்டா போட்டோன்னு திணற ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த லட்சணத்தில் விவசாயிகளுக்கு நான் எல்லாமே இலவசமாக பண்ணுவேன், மொத்தமாக கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு தேர்தலுக்கு முன்பாக சொல்லிட்டு 200 யூனிட் நான் தர்றேன்னு சொல்லிட்டு, மக்கள் எல்லாருக்கும் 200 யூனிட் நான் தர்றேன்னு சொல்லிட்டு ஆட்சியில் பொய் சொல்லி ஆட்சியில் உட்காந்துட்ட பிறகு சின்ன பசங்களை மனசை கலைச்சி, சின்ன பசங்களுக்கு மூளைச்சலவை பண்ணி, அவன் தாத்தா பாட்டி அப்பன் ஆத்தாத்தை எல்லாம் மாமன் மச்சான் எல்லார்ட்டையும் ஓட்டு போட சொல்லி கெஞ்சிட்டு இன்றைக்கு அந்த சிறுவர்களை வச்சே வீடியோ போடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்களை திட்டுறாங்க, சோறு போடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களை எல்லாரும் கழிவு ஊற்றுறாங்க, கரண்ட் இல்லை, அந்த அக்காவை இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த லட்சணத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. குதிரை வேறாம், எல்லா எம்எல்ஏக்கள் எல்லா கட்சியும் உள்ளே புந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. மானக்கேடான ஆட்சி நடக்குது. இந்த லட்சணத்தில் இவர் நன்றி சொல்கிறதுக்கு வராருன்னொன்னே, சரி நன்றி சொல்கிறது எல்லா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் வழக்கமான விஷயம் தானே, சரி ஓகே, அதுலேயும் விதிமீறல் பண்ணியிருக்காரு. அது ஒரு கல்லூரி வளாகம், ஒரு ஸ்கூலுக்குள்ள கல்வி நிலையங்களுக்குள்ள மத சம்பந்தப்பட்ட மீட்டிங் நடத்தக்கூடாது, அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு அரசாணை இருக்கு. நீ முதலமைச்சர் தானே, நீ உனக்கு அந்த அரசாணை தெரியாதா? இல்லை கூட இருக்கிற எவனும் சொல்லி கொடுக்கலையா? நீ என்ன முதலமைச்சர்? நீ அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு விதியை நீயே மீறுற. அந்த மக்களை காலையில் 11 மணிக்கு திருச்சி மக்கள் எல்லாருமே சந்திச்சு அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாரையும் பஸ்ஸை நிப்பாட்டி விட்டு நடக்க விட்டான். 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். கேட்டால் விஜய் வராருங்க, அதனால பஸ்ஸு போவாதுன்னு நிறுத்திட்டாங்களாம். பாலத்தில் வெயிலில், வேகாத வெயிலில் நடந்து எல்லாரும் திட்டுறாங்க. இதுதான் நல்ல மாற்றமா அப்படின்னு காரி துப்புறாங்க. இப்போ மேடை பேசி இப்போ பேச ஆரம்பித்த உடனே அதே கெட்டப், அதே செட்டப்பு, அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி அந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. யாராவது சொல்லுங்க இந்த விஜய் கிட்ட, நீ முதலமைச்சர், இப்போ இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர், காவல்துறை உன் கட்டுப்பாட்டில் இருக்கு, அனைத்து நிர்வாகங்களும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கு நீதான்பா முதலமைச்சர்னு போய் யாராவது சொல்லுங்க. இன்னும் பழைய பட்டன், அதே பேட்டர்னு அந்த தேர்தல் நேரத்தில் பேசினார் பாருங்க, அதே மாதிரி வெறுப்பு பேச்சு, ஆபாச அர்ச்சனை. யாராவது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா அது? அல்லு சில்லுலாம் களத்தில் இறங்கி அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. முதலமைச்சர் பண்ணி முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? ஆப்படிப்பேன், இதெல்லாம் என்ன பேச்சு? அசிங்கமா இல்லை? ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. ஒரு முதலமைச்சருக்கான அந்த மரியாதை தெரிந்து ஒரு மரபு இருக்கு. முதலமைச்சருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. நன்றி சொல்றதே பார்த்தீங்கன்னா தெருவா போவாங்க, வீதியா போவாங்க, ரோட் ஷோ போயிட்டு நன்றி சொல்லுவாங்க. வழக்கமாக ஜெயிச்ச எல்லாரும் செய்யறது அதான். தோத்து போனவங்களே நன்றி சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் போய் குளத்தூர்ல நன்றி சொன்னாரு. அந்த நன்றி கட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த மக்களுக்கே போய் நன்றி சொன்னாரு. அதில் பல மக்கள் ஓட்டு போடல, ஆனால் அங்கே வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஐயையோ தெரியாமல் நம்ம ஒரு சரியான நபரை நம்ம இழந்துட்டோமே, ஒரு சரியில்லாத நபரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோமே அப்படின்னு இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த 21 நாள் ஆட்சியில் மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும்.
இவர் போய் பேசும்போது பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு அத்தனைக்கும் பதில் சொல்லலை. நம்மளாம் என்ன எதிர்பார்த்தோம்னா நன்றி அறிவிப்புனா அதில் நைஸாக கொஞ்சம் கலந்து அரசியல் பேசுவார். அப்படி பேசும்போது நிச்சயமா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்போ தொடங்குவேன்னு சொல்லுவாரு. அது ஏன் தள்ளி போச்சுன்னு சொல்லுவாரு. அன்னைக்கு வந்து நான் பட்டு வேட்டி பட்டு சட்டையில ஏன் ஜெகதீஷ் வீட்டுக்கு போய் நான் போனேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல காவல்துறையில நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லுவாரு. நிர்வாகத்துல எவ்வளவு பஞ்சாயத்துல இருக்கு அதை சொல்லுவாரு. சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க அதை சொல்லுவாரு. விவசாயிகள் கடன் தள்ளுபடியில குளறுபடியா இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள். 200 யூனிட் தரேன்னு ஏமாத்திருக்காரு, அதை சொல்லுவாரு. அப்படின்லாம் பார்த்தா இது எதுக்குமே பதில் இல்லைங்க. பவர் கட்டுக்கு பதில் கிடையாது, என்ன எந்த விஷயத்துக்கும் சட்டம் ஒழுங்கு பேச்சே கிடையாது. இது எல்லாம் என்ன பண்ணாருன்னா, கரூர்ல என்ன பண்ணாரு, கரூர்ல லேட்டா போனது யாரு, இந்த விஜய் தான் லேட்டா போய் 41 மரணங்களுக்கு காரணம். அப்புறப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா அந்த பழியை யார் மேல போட்டாரு, திமுக பண்ணிச்சு அப்படின்னு போட்டாரு. அதையும் இந்த கூட்டம் நம்புச்சு. அந்த கான்ஸ்பிரசி தியரியும் இந்த தற்குறி கூட்டம் நம்புச்சு. அதை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அந்த பேரை இடையில அந்த பேரை இனிமேல் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடிவு பண்ணிட்டேன். இடையில கொஞ்சம் நம்ம அது வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு விஜயே சொல்லிட்டாரு, நாங்க தற்குறி தான்ப்பா, உங்களை நாங்க கேள்விக்குறி, உங்களுடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிட்டோம் அப்படின்னாருல. அப்ப தற்குறின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அவர் தற்குறின்னு சொல்றது தப்பே கிடையாது, அந்த கூட்டத்தையும் தற்குறின்னு சொல்றது தப்பே இல்லை. ஏன்னா அந்த கரூர்ல என்ன சொன்னார்னா, பழிய மொத்தமா திமுக மேல போட்டாரு. உடனே சிபிஐ விசாரணை வேணும்னு ஓடி போனாரு. அப்ப சிபிஐ விசாரணை இப்ப குடிமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட. இப்ப என்ன சொல்றாருங்க, இப்ப ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு இல்ல, கரூர்ல உண்மையான சம்பவம் நடந்திருந்தா நீ உண்மையிலே நீங்க முதலமைச்சர் தானே, நீங்க அதிகாரம் கூட தானே இருக்கு. மிஸ்டர் விஜய்க்கு இதன் மூலமா நம்ம கேட்கிற கேள்வி, உண்மையிலே நீங்க முதலமைச்சராக இருந்தா, பவர் உங்ககிட்ட இருக்குன்னா கரூர் சம்பவத்துக்கு யாருன்னு காரணம் சொல்லுங்க, ஆதாரம் சொல்லுங்க சார். நீங்க தானே சார், உங்ககிட்ட தான் காவல்துறை இருக்கு, நிர்வாகம் உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு தேதியில. அதையும் குறிப்பிடுறேன், இன்னைக்கு தேதியில நீங்க தான் முதலமைச்சர். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, நாளைக்கு மறுநாள் என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், நாளைக்கும் நம்ம தான், நாளைக்கு மறுநாள் நம்ம தான்றாருல. நீ தான் இருப்பன்றதுக்கு நிதர்சனமே கிடையாது. எப்போ வேணாலும் காலவாரி விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, எப்போ வேணாலும் ஆட்சி கவுந்துரும். இந்த வெறுப்பு பேச்சு பேசினீங்கன்னா இடைத்தேர்தலே மக்கள் அவ்வளவுதான் காலி பண்ணுவாங்க. இந்த பேச்சு பேசினேன்னு வச்சுக்கேன், நாசமா தான் போயிடும். ஆனா விஜய் திருந்தவே இல்லை, இது திருந்தாத கேஸ், இது அரசியல் லாய்க்கு இல்லாத ஆளு அப்படின்றத இன்றைக்கு பேச்சின் மூலமாக முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டார். முதலமைச்சர்னு சொல்றது கூட நமக்கு அருவருப்பா இருக்கு, அவமானமா இருக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு தற்குறி கூட்டத்தின் மூலமாக ஒரு தலைமை தற்குறியை கொண்டு உட்கார வச்சிருக்கோம் பாருங்க. நம்ம இது ஆக்சுவலா சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா இவருடைய பேச்சின் சாராம்சம், நாட்டு மக்களுக்கு என்ன நீ உன்னுடைய 21 நாள் ஆட்சி இனிமே என்ன செய்ய போறன்றத வெளிப்படுத்த கூட தயங்குற நீ, அதையும் அடுத்தவங்க மேல பழி போற. இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு அத்தனைக்கும் காரணம் முந்தைய ஆட்சி திமுகவாம். கேட்டா எல்லா இடங்களையும் கஞ்சாவும் போதை பழக்கத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்களாம். எவனாவது சொன்னா நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா, அப்ப அந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? இப்ப ஏற்பட்ட பச்சை பொய்ங்க, பச்சை கலர் பொய், இல்ல சிவப்பு கலர் பொய், கருப்பு கலர் பொய், எல்லா பொய்யும் பேசுறாரு. அதை நம்புறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அங்க இருக்குன்னா, அப்ப எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம ஆளாயிருக்குன்னு பாருங்க. கருப்பு கோட் ஏன் போட்டேன், ஏன் வெள்ளை சட்டை போட்டேன்னா மக்கள் மனசு அப்படி இருக்கான். பாதி மக்கள் கருப்பாக்காராங்க, கருப்பு மனசோடு இருக்காங்க பொழுது, அதனால போட்டாராம். கருப்பு ஏன் போட்டேன்னு எல்லாருக்கும் நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பெரியார் புள்ளன்னு சொல்றதுக்காக அவர் சொல்ல வர்றாரு. நம்பிடாதீங்க, துபாகூர் மோசமான. அது என்ன ரீசன்னா, நம்ம ஜோசியர் சொன்ன விஷயம். இந்த கருப்பு கோட்டுக்கு பின்னணியில ஜோசியர் சொல்லியிருக்காரு, கருப்பு உடை தான் நீ அணியணும், தலைமைச் செயலகத்தில் கருப்பு உடையில தான் இருக்கணும் நீ. அதனாலதான் அந்த போட்டோவை தான் நீங்க எல்லா இடங்களிலும் அதிகாரப்பூர்வ போட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா, விஜயனுடைய போட்டோ. அதுல பாத்தீங்கன்னா கருப்பு கோட்டு போட்டு தான் இருப்பார். நான் கோட்டு போடக்கூடாதா? என்னங்க சினிமா வாங்க, இது டைலாக் பேசி திரிகிறாரு, பஞ்சு டைலாக் பேசுறாரு. எப்படி முதலமைச்சர்னு நம்ம சொல்றது? இவரை மானக்கேடா இருக்குங்க, அசிங்கமா இருக்குங்க. நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்தா ஒரு மரியாதை இருக்கும். ஆனா உனக்கு ஆரோக்கியமும் தெரியாது, அரசியலும் தெரியாது, ஒரு கன்றாவியும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுப்பு அரசியல். மறுபடியும் ஜெயிச்சுதான் வந்துட்டிய. நீ தான் எதையோ சொன்ன, மக்களை ஏமாத்தின, பொதுமக்களை ஏமாத்தின, குழந்தைங்களை ஏமாத்தின, என்னத்தையும் ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்ட.
மறுபடியும் திமுக தான் காரணம்னா அப்புறம் நீ எதுக்கு உட்காந்துருக்க? ஒரு நாள்ல மாற்ற முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்ன நல்ல வாயில வருது எனக்கு? ஏன்னா அவரு தான் சொன்னாரு, தற்கூரின்றாங்க, நல்லா வாயில வருது எனக்கு அப்படின்னு சொன்னது வந்து விஜய். அது மாதிரி எனக்கு நல்லா வாயில வருது. அப்புறம் என்ன நீ சொன்ன ஏற்கனவே இதே விஜய் வந்து பிரச்சார கூட்டத்தில் சொன்னார், என்ன மானாவுக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். அதே நான் சொல்றேன், அதே என்ன மானாவுக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்க? நீ முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கனா அதுக்கான வேலையெல்லாம் செய்யணும். எல்லா மக்களுக்கும் முதலமைச்சர். அதான் திரும்பி திரும்பி சொல்றேன். யாராவது சொல்லுங்கப்பா, இந்த கூடவே சுத்திட்டு இருக்கிற செவ்வாழை என் தம்பி ஜெகதீஷ் நீ தான் முதலமைச்சர்னு அவருக்கு சொல்லி புரிய வை. இன்னும் பழைய மாதிரி கான்பிடண்டா இருக்க மக்களே, வெற்றி நிச்சயம். அதான் ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன மறுபடியும் வெற்றி நிச்சயம்? ஏமாத்தி தானே உட்காந்துருக்க. அப்போ உனக்கே நல்லா தெரியுது நம்ம வெற்றி வந்து நிரந்தரம் இல்லை. எப்போ வேணாலும் இதே மக்கள் நம்மளை காலில் போட்டு கைட்டி அடிப்பாங்க. எனக்கெல்லாம் என்ன தெரியுமாங்க, இந்த திருச்சி மக்கள், குறிப்பா திருச்சி மக்களுக்கு நான் என்னுடைய சேனல் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா, இது வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் இல்லை. உங்களை ஒரு பொருட்டா கூட இருந்தாலும் மதிக்கவே இல்லை. முதலமைச்சர் உங்களை பொருட்டா கூட மதிக்கவே இல்லை. ஆனா மறுபடியும் உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறாரு, என்ன மறுபடியும் ஜெயிக்க வைங்க, நான் ஒரு ஆளை உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆளை தான் நிப்பாட்ட போறேன். இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. முதல் பிரச்சார கூட்டம் 5000 பேர் QR கோடு கொடுத்து அந்த முன்னாடி எப்படி பஞ்சாயத்து பண்ணாரோ இப்ப காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கு. கேட்டா பர்மிஷன் கொடுக்க போறான். அப்ப திமுக மேல பழி போட்டாங்க, எங்களுக்கு இவ்வளவுதான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, 5000 பேருக்குள்ளதான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எவ்வளவு பொய் பித்தலாட்டம் பாத்தீங்களா? அன்றைக்கு காவல்துறை என்ன பர்மிஷன் கொடுத்தா அதான் இப்போ கொடுக்குது. அப்ப திமுக மேல போட்ட பழியை மறுபடியும் திமுக மேலேயே போடுறாரு. இந்த சட்டம் ஒழுங்கு அத்தனைக்கும் காரணம் திமுக தான். இப்ப சொல்றாருல்ல, பிரச்சாரம் பண்றாரு. என்ன பிரச்சாரம்னா, மீண்டும் இடைத்தேர்தல் வருது, நான் நிப்பாட்டுற ஆளை நீங்க ஜெயிக்க வைங்க. ஆனா எனக்கெல்லாம் திருச்சி கிழக்கு மக்களே, இந்த தாவேக்கா யாரை நிறுத்தினாலும் டெபாசிட் இல்லாம காலி பண்ணி தோக்கடிச்சு துரத்தி அடிங்க. அப்பதான் ஆணவ திமிர் பேச்சு அடங்கும். இன்னும் ஆணவத்தின் உச்சத்துல இருக்காருங்க விஜய். கொஞ்சம் நெஞ்சம் ஆணவம் இல்லைங்க. தலைகணன்றது வந்து கடுமையான, நான் எதுவுமே பேச மாட்டேன், மூடிக்கிட்டு டிஃபன் சோறு எடுத்துன்னு வந்து வீட்டில் சாப்பிடுவேன், அதை இன்ஸ்டா மூலமாக விளம்பரப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி சீனை போட்டுட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டு திரியிறானுங்க. ஒருத்தன் கூட வேலை செய்யல. ஆனா இங்க என்ன பேசுறாருன்னா, மறுபடியும் அதே வெறுப்பு பேச்சு. மீண்டும் திமுக மீது அவ்வளவு கொலைவெறி தாக்குதல் மாதிரி, வார்த்தையில கொலை பண்ற மாதிரி தாக்குதல் நடத்துறாரு. இது மாதிரிலாம் எத்தனையோ பேரை பார்த்துருச்சு திமுக. இது மாதிரி வந்து 75 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் தம்பி. ஏன்னா விஜய் என்னை விட சின்ன பையன்றதுனால சொல்றேன் நான், தம்பி இது வந்து திமுக 75 வருஷம். அதே மாதிரி திமுக இருந்து பிரிஞ்ச அதிமுக பேரை கூட சொல்ல மாட்டானா இவரு. மற்றும் பலராம் தீஞ்ச சக்தியாம். அது சரிப்பா, தீஞ்ச சக்தியிலேருந்து உங்க கூடாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க அப்படியே பரிசுத்த சக்தியா மாறிடுவாங்களா? இந்த இப்ப 4 பேரை ராஜினாமா பண்ண வச்சு சேர்த்துக்கிட்டிய, ஏற்கனவே அங்கிருந்து வந்த செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட, இன்னும் பல பேரை கட்சியிலேருந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் குதிரை பேரம், இதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். இது தூய சக்தி கிடையாது, இது வந்து துரோக சக்தி கூட கிடையாது, இது மோசமான மோச சக்தி. இது வந்து நம்ப வைக்கிற நாச சக்தி, நாசக்கார சக்தி. யாருன்னா நம்ம முதலமைச்சர் விஜய். சாபக்கேடு இது சொல்றதுக்கு நமக்கு வாயில நல்லா வருது. ஆனா அந்த பதவிக்கான மரியாதை மாண்பு நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த மரியாதை இருக்கு, பத்திரிகையாளராக இருக்கிறோம், பல விஷயங்களை கேள்வி கேட்கிறோம். அதனால அவர் வந்து முட்டாள்தனமா பேசினார்னா, யாரு நம்ம முதலமைச்சர் விஜய் முட்டாள்தனமா பேசினார்னா அது மாதிரி நம்மளும் வந்து பேசக்கூடாது. அதனால நம்ம அதை பேசுறது இல்லை. ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனா முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, அது வந்து இப்ப சொல்லணும், யாரும் விஜய்க்கு எதிராக சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் அரசியலை கலந்து வெறுப்பு அரசியலை திணிச்சு மற்ற அனைவர் மேலும் கொலைவெறி தாக்குதல் நடத்துற மாதிரி கட்சிகள் அனைத்தையுமே கேவலப்படுத்தி, அதுல வேற கெஞ்சிறார், நீங்க முன்னாடி முழு வெற்றி கொடுக்கல, இருந்தாலும் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல இல்ல. ஏன்னா 66% மக்கள் விஜயை புறக்கணித்திருக்கிறார்கள் தான் உண்மை. இந்த நடிகன் தேவையில்லை, இந்த நடிக்கிறான் அப்படின்னு 66% மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காம எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க ஏதோ ஒரு கட்சிக்கு. விசிலுக்கு இல்லை, ஏன்னா விசில் கூட்டணியில் நிக்கல, தனியா தான் நின்றுச்சு. அப்போ 34% மக்கள் மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் விஜய் வந்து இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி பத்தி பேசினார் இல்லையா, அது வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டாரு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, கடுமையான போராட்டம். மேகதாது அணை பிரச்சனை இன்னும் பெருசாகுது.
பயங்கர சிக்கலை உண்டாக்கும். ஆனா அதுக்கெல்லாம் விடை சொல்ல தெரியுமானா விஜய்க்கு தெரியாது. அடிப்படையில் எதுவுமே தெரியாது. ஆனா வெறுப்பா பேச தெரியும், படிக்க தெரியும், மக்கப் பண்ணி எழுதி வச்சு படிக்க தெரியும். அதானே படிச்சார். இப்ப ஒரு முதலமைச்சருங்க, ஒரு முதலமைச்சர் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு கூட அடிப்படை அறிவில்லாதவரை நம்ம என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்களேன். அடிப்படை அறிவில்லாத ஒரு நபரை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? ஒன்று தற்குறின்னு சொல்லுவோம், இல்லை முட்டா பையன்னு சொல்லுவோம், இல்லை ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத ஆள்னு சொல்லுவோம். எந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணுங்களேன். ஏன்னா அவர் சொன்னது எங்களெல்லாம் தற்குறின்னு சொல்றாங்க, அந்த தற்குறிகள் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ காலம் உங்களுக்குன்னாரு. உண்மைதான். அடிப்படையில் இப்போ விசில் அடிக்கிற குஞ்சுகள் என்ன பண்ணுறது? நம்ம இவர் பேசுறாரு, அதில் புரிதல் இல்லை, அடிப்படையில் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. பவர் கட் ஏன் நடக்குது சொல்ல தெரியுதா உனக்கு? நீ முதலமைச்சர் தானே, ஏன் பவர் கட் நடக்குது சொல்றியா? விவசாயிகள் ஏன் போராட்டம் பண்றாங்க சொல்றியா? அது காரணம் சொல்றியா? சரி, சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏன் அதை வந்து சொன்ன தேதியில் உன்னால தொடங்க முடியல சொல்ல முடியுதா? கேட்டா அடுத்த வாரம் தொடங்குறாராம், பிரம்மாண்டமா தொடங்குறாராம். அப்புறம் எதுக்கு அங்க நீங்க வந்து ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டு கேன்சல் பண்ணீங்க? அதுல என்ன உள்ள வேலை? கேன்சல் பண்ணிட்டு ஜெகதீஷ் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்க. யாராவது கோட் சூட்டு போட்ட பத்தி யாரா பேசுறாங்களா? கருப்பு ஏன் போட்டேன்னு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா உன் மனசு அவ்வளவு கேவலமா இருக்கு, அழுக்கா இருக்கு, வெளிப்படைத்தன்மையா இல்லை. டபுள் கேம் ஆடுறன்றதுக்கு தான் அந்த 2 கலர். அவர் சொன்னார் 2 கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னார் இல்லையா? நான் சொல்றேன், நீ 2 கலர்ல போட்டிருக்கல, வெள்ளையும் கருப்பும். வெள்ளைன்றது வெளியில ஏமாத்துறது, இந்த போய் ஸ்டாலினை கட்டி பிடிச்சது, அப்புறம் ஆபீஸா போய் எல்லாரையும் வந்து சோபா, நீ போறது முன்னாடி சோபாவை அனுப்பிட்டு போய் நாடகம் ஆனது இல்லை, அதுதான் வெள்ளை. மக்கள் பார்வைக்கு ஏமாத்துறது. அடிப்படையில் விஜயனுடைய ஆழ் மனசு கருப்பாக, அசிங்கமாக, கருப்பு பிளாக் பேஜ் ஒன்று இருக்கு. அந்த பிளாக் பேஜ் இந்த மாதிரி மேடைகளில் வெளியில் வரும். வெறுப்புணர்ச்சியோட அந்த வெறுப்பு அரசியலை பேசும்போது அந்த பிளாக் பேஜ் வெளியில் வரும். அதுதான் அந்த போட்டிருக்கிற விஷயம். ஆனால் அடிப்படையில் அது கிடையாது காரணம். கருப்பு சட்டை, கருப்பு கோட்டு போடுறதுக்கு காரணம் வந்து ஜோசியர் இருக்காருல்ல, அந்த ரிதன் பண்டிட், ஏதோ ஒரு பண்டிட், அந்த வெற்றிவேல் அப்படின்னு, வெற்றிவேல்னு அழகா நம்ம ஊர் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நார்த் இந்தியன் பேர் வச்சாதான் மதிப்பான்னு சொல்லிட்டு அந்த பேரை சேர்த்துக்கிட்டார். அந்த ஜோசியர் சொல்றதோட அடிப்படையில் தான் அந்த கருப்பு கோட்டு. அதுக்கு வேற எவனும் காரணம் சொல்லக்கூடாதுன்னு அது ஒரு விஷயத்தை ஏமாற்றி வச்சிருக்காரு. ஆக இன்றைக்கு திருச்சியினுடைய அந்த பேச்சு என்பது அசிங்கமான ஒரு அரசியலை மீண்டும் அவர், நான் இப்படித்தான், நான் தற்குறி தான், எனக்கு அடிப்படையில் அறிவு கிடையாது, நான் வந்து திமுக திட்டிகிட்டே தான் இருப்பேன், காலத்துக்கும் நான் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் பழி பூராத்தையும் அர்த்தம் மேலே போட்டே தான் இருப்பேன், என் மேலே எந்த பழி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்ன பழி சொல்கிறாங்க, என்ன பழி, ஏப்பா உன்னை பழி சொல்கிறாங்கன்னா நீ தான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே மாற்றிடுவேன்னு சொன்னியப்பா. சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலாக இருக்குன்னா அதற்கு முதலமைச்சர், அதாவது நிர்வாக திறமை தெரிந்த முதலமைச்சரால் தான் அதை சட்டம் ஒழுங்காக கண்ட்ரோலாக வைக்க முடியும். இன்னைக்கு தடி எடுத்தவங்களும் தண்டல்காரன் ஆகிறான். எல்லா பக்கமும் மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப நிர்வாகத்தை நடத்த தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, ஆண்மை இல்லாத, தகுதி இல்லாத ஒரு நபர் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்குலைஞ்சு போச்சு? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன் எல்லாருமே தடி எடுத்தவங்க தண்டல்காரன், பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு வெட்ட போறான் தாவேகா நிர்வாகிகள்? எத்தனை இடத்துல நடக்குது. வீடியோ எடுக்கிறான் தெரிஞ்சு கூட பட்டாக்கத்தி எடுக்கிறான், கத்தி எடுத்து வெட்ட போறான். இந்த தாம்பரத்தில் ஒருத்தம் பண்ணான பாத்தீங்கல்ல, கேட்கறது ஓசி, கட்டட இடிபாடுகளை எனக்கு 2 லோடு நீ அனுப்பணும், எனக்கு பணம் கொடுக்கணும், மாசம் 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறது ஒரு வகை. செங்கல் சூளையில போய் மாசம் 1 லட்சம் கேட்டான் பாருங்க. விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் எவனோ ஒருத்தன், அவனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னாங்க. அவனுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போச்சுங்க, அந்த விசிலட்சம் குஞ்சு. அப்ப இதுங்க தற்கொலைன்னு சொன்னா கூட கோவம் வருது. இதுங்க எங்க போயிருக்கணும்? கட்சியில ஒருத்தனை பதவி விட்டு நீக்கிறாங்க, அவன் எங்க போயிருக்கணும்? நான் எப்படி பார்த்தா அவன் போக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தினுடைய கட்சி ஆபீஸ் எங்க இருக்கோ அங்கதான் போயிருக்கணும். எங்க போனா தெரியுமா? கலெக்டர் ஆபீஸ் போறானுங்க, அவருக்கு மீண்டும் பதவி வேண்டும்னு. அப்ப இவனுங்களை தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? ஆக மொத்தம் விஜய் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். திருச்சி மக்கள் இந்த முறை விசில் சின்னமோ விஜயோ அங்க நின்றால், அவர் யாரோ ஒரு ஆளை நிப்பாட்டுறாரு, கை காட்டுறாரு வச்சுங்களேன், வேணா திருச்சாவை நிப்பாட்டுறானுங்களாம், எவ்வளையோ நிப்பாட்டுறான், அவளை நிப்பாட்டுறான்னு யாரையோ சொல்றாங்கல்ல, யாரை நிறுத்தினாலும் அவங்க டெபாசிட்டை பறி கொடுக்குற அளவுக்கு ஓட நீங்க விரட்டி அடித்தால்தான் இந்த தமிழ்நாடு உருப்படும். இல்லைன்னா இதே மாதிரி புராணம் தான் கடைசி வரைக்கும். நீங்க உங்களுடைய இந்த தாவேக்காவுடைய அந்த 5 ஆண்டு காலம்னு சொல்றாங்க இல்லையா, 5 ஆண்டு காலம் நான் நம்பல.
இருக்கிற நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு பவர் வராது, பவர் கட்டில் தான் மாட்டி முழிப்பீங்க, உங்களுக்கு குடி தண்ணி பிரச்சனை வரும், உங்களுக்கு எங்கேயுமே நிர்வாகம் சீராக இருக்காது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும், தினம் தினம் காலையில் ஏஞ்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை நடக்கும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி நம்ம பார்த்து பார்த்து பதறிக்கிட்டே தான் இருப்போம், எதுக்குமே விடை கிடைக்காது. இவர் இதுக்கப்புறம் எப்போ பேசுவார்? இதோட பேச மாட்டார். இதுக்கப்புறம் விஜயை பொதுமக்கள் சந்திப்பது கஷ்டம். ஆனால் டெய்லி ஆஃபீஸ்க்கு போவார், ஆஃபீஸ் டியூட்டி. பொதுமக்களை யார் சந்திப்பானா? நம்ம ஷேடோ சிஎம் இருக்காருல்ல, ஆதவ் அர்ஜுனா, அவர் டெய்லி ஊடகத்தை பார்ப்பாரு, அவர் எல்லா துறைக்கும் பேசுவார். அவர் எந்த துறை அமைச்சர்னு மறந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லா துறையை பற்றியும் பேசிகிட்டு இருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயை அவர் தூக்கி வெளியே வீசிட்டு முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவார் ஆதவ். அதற்கான திட்டமும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இப்படியே ஊரே எல்லாரும் விசில் அடிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஜோடியா போவோம், சாவு வீட்டுக்கு போனாலும் ஜோடியா போவோம். அந்த வேலையை மட்டும் இப்ப இருக்கிற நம்ம நடிகர் சிஎம் பார்ப்பாரு. நம்ம அரசியல் சிஎம்மா நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆதவ் கட்சியை கைப்பற்றலாமா, புசியானதை ஓரம் கட்டலாமா, செங்கோட்டையனை வளைச்சிடலாமா, எப்படி அதை நம்ம முதலமைச்சர் ஆகிறது, இப்ப ஷேடோ முதலமைச்சராக இருக்கும்னு ஒரு வேலை பார்ப்பார். திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய பிரச்சார அந்த பேச்சு என்பது அவமானத்தின் உச்சமாக, அசிங்கத்தின் உச்சமாக, ஒரு முதலமைச்சர் தன் மரபை மீறி, மரியாதையை மீறி திமுக மீது மீண்டும் பழி சொல்வதில் எந்த பலனும் இல்லை. அவருக்கு ஏன் அந்த மாதிரி கத்தி கதறினார்னா, கடைசி அந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒன்று சொல்கிறேன். அவர் கதறலுக்கு காரணம் திமுக ரொம்ப காலமாக செய்யாத ஒரு விஷயத்த கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அந்த ஜென்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. ஜென்சி அப்படின்ற வார்த்தையை தனங்களுக்கே சொந்தம்னு விஜய் இவ்வளோ காலம் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி, எப்படி இவங்களுக்கு திருப்பி அடிக்கணும், இவன் பண்ற பொய் பரப்புரை எப்படி திருப்பி அடிக்கணும்னு இன்னைக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் விஜய்க்கு பொய்யாக வீடியோ போட்ட பல பேரும் கதறான். இப்ப ஐயோ நாங்க பண்ணலங்க, அப்படி பண்ணலங்க, இப்படி பண்ணலங்கன்னு கதறான். பாதி பேர் வீடியோ போடல, பாதி பேர் காணாம போயிட்டான். இனி இன்ஃப்ளூயன்சரே தேட வேண்டியதா இருக்கு. அதாவது விஜய்க்கு சொம்படிச்சவன்லாம் ஒருத்தனை கூட காணோம். அவன் எல்லாம் ஏன் ஓடி போயிட்டான்னா, காசு வாங்கினா வீடியோ போட்டான் ஓடிட்டான். இப்போ அவனை திருப்பி செய்யறாங்க எல்லாருமே. இவங்க ஆட்சி நிர்வாகம் கேவலமா இருந்தது பார்த்த உடனே வச்சு செய்யறாங்க. போதா வரைக்கும் ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுகவில் ஒரு புது விங்கி தோத்தவொடனே அவங்க அப்படியே நொந்து நூல் அப்படியே உட்காந்துருவாங்கன்னு பார்த்தாரு போல இருக்கு. 2வது நாளே ஸ்டாலின் போயிட்டார் தொகுதிக்கு. என்ன தோக்கடிச்சிங்க, பரவாயில்ல, உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. மாவட்ட செயலர் கூட்டம் போடுறாங்க, எல்லாரும் கூட்டத்தையும் போடுறாங்க. ஒரு எம்எல்ஏ கூட உங்களால திமுக எம்எல்ஏ மேலேயும் இவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எவனாவது ஆண் வாயை பார்த்துட்டு இருக்கானா, காசுக்கு வேலை போயிடுவானான்னு. ஆதவ் எல்லா பக்கம் வலை வீசி பார்த்தாரு. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஜென்சி கூட்டத்தை வேற போட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஐயோ திமுக அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சோமே, அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஆட்சி நம்ம உட்கார்ந்து 10 நாள்ல மறுபடியும் எந்திரிக்குது. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னாங்களே, 6 நாள்ல இவங்க நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அந்த எரிச்சல் உட்கார்ற இடத்துல எரியுது முதலமைச்சர் விஜய்க்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு கத்திருக்காரு, கதறாரு. கதறல் அந்த ஜென்சி கூட்டம் அவருக்கு ரொம்ப டார்கெட் ஆயிடுச்சு, ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அதோட வெளிப்பாடு தான் அந்த பஸ் மேல. அந்த பஸ் மேல ஏறினாலே அந்த மூஞ்சி அப்படி ஆயிடும் போல இருக்கு. நீங்க அசம்பிளிக்குள்ள வந்தா வேற, அது வேற மூஞ்சி. இப்ப உட்கார்ந்துருக்கு, இப்ப ஏறி நின்று பேசுறது வேற மூஞ்சி. எனிவே இதெல்லாம் சேர்ந்துதான் விஜயை ட்ரிகர் பண்ணி இந்த ஆவேச கத்தி கதறது திமுக இல்லைங்க. எங்கேயாவது திமுக கதறி பார்த்தீங்களா? இவர் சொல்றாரு கல்யாண மண்டபத்தில் போய் தோத்து போன கதையை பேசுறாங்க அப்படின்னு. கதறாங்க, கதறல் சத்தம் கேட்குது, அங்க போய் புலம்புறாங்க அப்படின்னு பேசுனது இந்த மேடையில, திருச்சி மேடையில பேசினாரு. திமுக வளர்ந்ததே கல்யாணத்துல தான். கல்யாணங்கள்ல போய் தான் கட்சியை வளர்ப்பாங்க, அங்க போய் தான் அரசியல் பேசுவாங்க. இந்த அடிப்படை அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஐயோ என்னத்தை சொல்லி தொலைறது நம்ம. இதனாலதான் இவங்களை நம்ம தற்கூரின்னு சொல்லிட்டு தெரியணும். ஆனா நம்ம இடையில கொஞ்ச நாள் நிறுத்திட்டேங்க, நான் சொல்லாம. இன்னைக்குலேருந்து நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமே தாவேக்கா இந்த ரசிக குஞ்சுமணியில் தற்கூரிகள் என்று நம்ம அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. இதை முதலமைச்சராக இருக்கிற விஜயே ஒப்புக்கொண்டு விட்டார். அப்ப அவரே ஒப்புக்கொண்டு விட்டார், மாற்றத்தை அவரே எடுத்துக்கொண்டார். அப்ப அவரை நாம் அப்படி அழைப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை நாமளும் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய ஆதரவோடு நன்றி, வணக்கம்.